அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து இலக்கணம் பற்றிய வினாக்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இலக்கணம் பற்றிய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டே இருக்கோம். அது போல இன்னொரு வீடியோவோடு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். தன்வினை, பிறைவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. தன்வினைனா என்ன, செய்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, செயற்பாட்டு வினைனா என்ன அப்படின்றத நம்மளுக்கு பகுத்து பார்க்கணும். அது என்ன, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, குழப்பமா இருக்கு, அது மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, தன்வினை. தன்வினை அப்படின்னு சொல்லும் பொழுது செயலை செய்பவன் தானே செயலை மேற்கொள்வது தன்வினை. அதாவது தன்வினைனா என்னன்னா, இப்ப நான் ஒரு செயல் செய்யறேன் அப்படின்னா அந்த செயலினுடைய நன்மை யாருக்கு கிடைக்குது? அப்ப நான் ஒரு செயலை செய்து அந்த நன்மை எனக்கே கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு பேரு தான் தன்வினை. மாணவன் சிரித்தான். மாணவன் சிரித்தான் அப்படின்னா மாணவன் அவே இருக்கான். அப்ப தன்வினைனா இன்னொரு ஆளை சொல்றாங்களே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒருவன், அதாவது எழுவாய். இங்க ரொம்ப நம்ம கவனமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, எழுவாய். ஒரு எழுவாயானது அதனுடைய பயனிலையின் பயனை அதுவே அனுபவித்து கொண்டால், அப்பனா எழுவாய்னா என்னது? பெயர். பயனிலைனா என்னது? வினை. அப்பனா அந்த எழுவாய் என்பது ஒரு பயனிலையினுடைய பயனை அதுவே அனுபவித்து கொண்டால் அதுக்கு பேர் தான் தன்வினை. இப்ப பாருங்க, மாணவன் சிரித்தான். அப்ப அவன் சிரிக்கிறான்னா அந்த வினை என்னது? அவனையே சாரும். வேற மாணவன் சிரித்தான்றதுக்காக அந்த மாணவன் சிரித்தான் என்பது மாணவியினுடைய பயன் மாணவிக்கு போகுமா? போகாது. அப்ப மாணவனுக்கு தான் கிடைக்கும். அப்படின்னா அந்த வினையானது தன்வினை. இப்ப குழந்தை என்ன செய்து? தூங்கியது. குழந்தை ஒரு செயலை என்ன செய்து அது தனக்காக செய்து, அதனுடைய பயனிலை முழுக்க முழுக்க தனக்காக இருந்தால் அது தன்வினை. குழந்தை தூங்குகிறது. அவள் பாடினாள். முழுக்க முழுக்க அவ என்ன செய்றா? அவ தன்னுடைய எனர்ஜியை பயன்படுத்தி அவ பாடுறா. ஒருவள் என்ன செய்கிறாள் என்றால் அவளே அந்த விஷயத்தை செய்வதாகவோ இல்ல அந்த விஷயத்தினுடைய பயனானது அவளுக்கே கிடைத்தாலோ அது தன்வினையாக கருதப்படும். அது அவள் அவன் மட்டுமல்ல, அது என்ற அக்கிரணையும் சாரும். அடுத்து அப்படியே பிறவினை பாருங்க. அப்ப உங்களுக்கு எளிமையா புரியும். இப்ப பிறவினை பார்க்கும் பொழுது ஒருவர் மற்றொருவரை வைத்து செயலை செய்ய வைப்பது. இப்ப தானே ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அது தன்வினை பார்த்தோம். இதே நான் இன்னொரு ஆளை ஒரு செயலை செய்ய வைக்கிறேன் அப்படின்னா அது என்னது? பிறவினை. அப்படின்னா பாருங்க, தாய் குழந்தையை தூங்க வைத்தாள். இப்ப குழந்தை தூங்குச்சுன்னா அதுவே தூக்கம் தூங்கிருச்சு. அப்ப அது தன்வினை. ஆனா இந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக யாரு முரண்படுறா? தாய். தாய்க்கு பயனா? இல்ல. அப்பனா இதனுடைய பயனில்லை யாருடையது? குழந்தையுடையது. குழந்தையை தூங்க, குழந்தையத்தை என்ன செய்றாங்க? தூங்குறாங்க. அதுக்கு உதவி பண்றது யாருன்னா தாய். அப்ப மூணாவது ஆளு, ஒரு தேர்ட் பர்சன் என்ன பண்றாங்க? ஒரு செயலை செய்ய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது பிறவினை. தேர்ட் பர்சன் ஒரு ஆளு ஒரு செயலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் பிறவினை. அப்பனா ஒரு ஆசிரியர் இருக்காரு, பாடத்தை எழுத செய்தார். இந்த இடத்துல என்ன வருது? ஒரு மாணவன் பாடத்தை எழுதுறான். அந்த மாணவன் பாடத்தை எழுதுறதுக்கு யார் ஹெல்ப்பா இருக்காங்க? ஆசிரியர். அப்பனா ஆசிரியருக்கு பயன் இல்ல, பாடம் எழுதுறது மாணவன். அப்பனா பாடத்தை எழுத செய்யறது பயன் யாருக்குன்னா மாணவனுக்கு. ஆனா அது செய்ய வைக்கிறது யாருன்னா ஆசிரியர். அப்பனா ஒரு தேர்ட் பர்சன் என்ன பண்றாங்க? ஒரு ஹெல்ப் பண்றாங்க. ராஜா வேலை செய்ய வைத்தான் அப்படின்னு இருக்கும் பொழுது ராஜா என்ற எழுத்தானது ஒரு வேலையை செய்ய வைக்கிறான். அப்ப வேலை செய்யறவங்க வேற ஆளு, அந்த வேலையை செய்ய வைக்கிறது தான் யாரு? ராஜா. அப்ப வேலையை செய்ய வைக்கிறது ராஜா. அப்ப அந்த வேலையை செய்யறதுக்கு உதவியா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ராஜா. ஒரு தேர்ட் பர்சன் ஒரு செயலை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தார்னா அது பிறவினை. பிறவினைனா நான் அந்த செயலை பண்ணல, இன்னொரு ஆளை செய்ய வைக்கிறேன், அது பிறரினுடைய வினையாக இருக்கிறது. அந்த வினை செய்வதற்கு நான் உதவியா இருக்கேன் அப்படின்னா அது பிறவினை. அந்த வினையை நானே செய்கிறேன். அந்த வினை செய்தது யார் என்னும் பொழுது என்ன மட்டுமே அது குறிச்சுச்சுன்னா என்னுடைய எழுவாய், நான் தான் அந்த எழுவாயா இருந்தேனா அதுதான் என்னது? தன்வினை. நான் அந்த எழுவாய் இல்ல, என்ன குறிக்கல, அது நான் செய்யறதுக்கு
வேறொருத்தர் உதவியா இருக்காருன்னா இந்த உதவியா இருக்கிறவரை குறிப்பிடும் பொழுது அது பிறவினை. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க செய்வினை. செய்வினை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முன்னாடி தன்வினை பார்த்தோம், பிறவினை பார்த்தோம். அதே சேம் லைக் தன்வினை போலவே இந்த செய்வினையும் இருக்கும். ஏன்னா தன்வினையில செய்யப்படுற பொருளும் செய்வினையில செய்யப்படுற பொருளும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா இதுல என்ன ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபு வந்து செய்வினையில இருக்கும் ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் ஒண்ணு உருபா இருக்கும் இல்லைன்னா தொகையா இருக்கும். இரண்டாவது விஷயம் செய்யப்படும் பொருள் என்னத்தை செய்யறாங்க. கண்ணன் படித்தான் அப்படின்னா கண்ணன் பாட்டு படித்தான், பாடம் படித்தான், கவிதை படித்தான், என்ன வேணாலும் படித்திருக்கலாம். ஆனா கண்ணன் படித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எழுவாயை நம்ம என்ன சொன்னோம், தன்வினை சொல்லும் பொழுது அந்த எழுவாய்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த எழுவாயை என தன்வினைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த எழுவாயை குறிப்பிடும் பொழுது குறிப்பிடப்பட்டது தன்வினை. ஆனா இங்க செய்வினையில செய்யப்படுகின்ற பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்பனா கொஸ்டின் எப்படி அமையும்? இப்ப தன்வினையில எப்படி அமையும்னா யார் படித்தான், அப்ப கண்ணன் படித்தான். யார் படித்தான் என்ற கேள்விக்கு கண்ணன் படித்தான் அப்படின்ற பதில் வந்துச்சுன்னா அது தன்வினை. ஆனா செய்வினையில எப்படி வரும்னா கண்ணன் எதை படித்தான், அப்ப செய்யப்படும் பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா அது செய்வினை. எழுவாய்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா அது தன்வினை. அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்ணன் பாடத்தை படித்தான், கண்ணன் படித்தான், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா கொஸ்டினை நல்லா கவனிக்கணும். கண்ணன் படித்தான் அப்படின் பொழுது யார் படித்தார், அப்ப கண்ணன் படித்தான், அப்பதான் அது தன்வினை. கண்ணன் எதை படித்தான், அப்பனா யார் படிச்சாங்கன்னு கேட்கல, கண்ணன் படிச்சது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்பனா செய்யப்படும் பொருளை கேட்கிறாங்க, அப்பதான் செய்வினை. நல்லா திரும்ப திரும்ப சொல்றேன், கவனமா கவனிச்சுக்கோங்க. அப்பனா மாணவன் பாடம் படித்தான், அப்பனா மாணவன் எதை படித்தான், அப்ப செய்யப்படும் பொருள் இருக்கும். அப்ப செய்யப்படும் பொருள் இருக்கும் பொழுது மாணவன் பாடம் படித்தான். இல்ல இரண்டாம் வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கும், மாணவன் பாடத்தை படித்தான். சரிங்களா? அடுத்து குமார் மரம் நட்டான். இங்க யார் மரம் நட்டான், மரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செய்யப்படும் பொருள். குமார் எதை நட்டான், அப்ப மரம் நட்டான். அந்த மாதிரி எதை அப்படின்ற மாதிரியான வினா இங்க வந்துரும். அம்மா டேஸ் சமைத்தார். அம்மா என்ன சமைச்சாங்க, உணவு சமைச்சாங்க. அம்மா சமைத்தார்னாவே வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா மரம் குமார் ஏதோ ஒரு செடி நட்டான், ஏதோ நடவு செய்தான் அப்படின்னாவே வேலை முடிஞ்சிருச்சு. மாணவன் படித்தான்னாவே வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இங்க செய்யப்படக்கூடிய பொருளுக்கு செய்யப்படும் பொருளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருபு எல்லா இடத்துலையுமே இரண்டாம் வேற்றுமை தொகையோ அல்ல உருபாகவோ வந்திருக்கும். குமார் மரத்தை நட்டான், அம்மா உணவை சமைத்தார். அப்பனா என்ற வேற்றுமை உருபு தொகையாக வந்திருக்கும், இல்ல ஓப்பனாவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினைன்னு பார்க்கும் பொழுது இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம் செய்வினை எப்படி வரும், அப்ப அந்த செயலை செஞ்சது யாரு அப்படின்னு கேட்காம அவன் செய்த செயல் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கும். ஆனா இங்க கொஞ்சம் வித்தியாசமா அதே கேள்வியை எப்படி கேட்பாங்க அப்படின்னா கதவு யாரால் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்ப குமாரால் கதவு திறக்கப்பட்டது, யாரால் அப்படின்ற மாதிரி அந்த தன்வினையில மாதிரி யார் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி யாரால் செய்யப்பட்டது. அப்பனா இதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன்வினையில செய்யப்படும் பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, செய்வினையிலையும் செயற்பாட்டு வினையிலையும் செய்யப்படும் பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. யாரால் கதவு திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது கதவு குமாரால் திறக்கப்பட்டது. இல்ல செயற்பாட்டு வினையில ரொம்ப முக்கியமானது இந்த பட்டது, கின்ற, இது மாதிரியான வார்த்தைகள்ல நம்மளுக்கு முடியும். சரிங்களா? அப்பனா பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது. அப்ப யாரால் பாடம் நடத்தப்பட்டது அப்படின்னா ஆசிரியரால் பாடம் நடத்தப்பட்டது. உணவு அம்மாவால் சமைக்கப்பட்டது, யாரால் சமைக்கப்பட்ட பொழுது அம்மாவால் சமைக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயற்பாட்டு வினை. அப்பனா பாருங்க தன்வினைனா யார் செஞ்சாங்க, அப்ப எழுவாய். எழுவாய் யாரு அப்பனா படித்தான், யார் படிச்சா, கண்ணன் படித்தான். அப்ப உருண்டது என்ன உருண்டது, பந்து உருண்டு சென்றது. அப்பனா அதுதான் தன்வினை. அப்பனா பிறவினை கண்ணனை படிக்க செய்தார், இல்லைன்னா ஆசிரியர் மாணவனை படிக்க செய்தார். இன்னும் ஒருத்தன் செய்யக்கூடிய செயலுக்கு ஹெல்ப் பண்றாங்க பார்த்தியா, அதுக்கு பேரு பிறவினை. அப்ப செய்வினைனா செய்யப்படும் பொருளுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்ப செய்யப்படும் பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்கன்னா குமார் மரத்தை நட்டான். அப்பனா குமார் வந்து மரம் நட்டான், மரத்தை நட்டான், அந்த மாதிரி ஒரு எழுவாய் அந்த செய்யப்படும் பொருளை கூடிய அந்த செய்யப்படும் பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லக்கூடியது. அதே இதை யாரால நடப்பட்டது, இப்ப பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம
திரும்ப எழுவாய்க்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்து குமார் மரத்தை நட்டான். அப்ப யாரால நடப்பட்டது அப்படின்னம்னா, அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இந்த மரம் நட்டிருக்காங்க, யார் நட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது யாரால் நடப்பட்டது, அப்ப இலக்கிய வழக்கில் யாரால் நடப்பட்டது அப்படின்னு கேட்கும் பொழுது குமாரால் மரம் நடப்பட்டது. அப்ப பட்டது ஆள் எதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, தன்வினை வந்து தானே செய்யற மாதிரி முடிஞ்சு போச்சு, இன்னொரு ஆள் செய்ய வைக்கிற மாதிரி. அப்ப ரெண்டுமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த செய்வினையிலையும் செயற்பாட்டு வினையிலையும் என்ன ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னா, ஒன்று செய்வினையை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஐ வேற்றுமை உருபு. குமார் மரத்தை நட்டான், மரம் நட்டான் அப்படின்னா கூட ஐ என்பது மறைஞ்சிருக்கும் ஒன்று. அப்பனா இரண்டாம் வேற்றுமை உருபு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயற்படு பொருளை கம்பல்சரி இம்பார்ட்டனா குமார் நட்டான், குமார் படித்தான் அப்படி போடாம குமார் பாடம் படித்தான். அப்ப பாடம் மரம் அப்படின்ற செய்யப்படக்கூடிய பொருளை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்பனா நம்ம செய்வினையில பார்க்க வேண்டியது ஐ வேற்றுமை உருபு இருக்கா, அதுக்கப்புறம் செயற்படு பொருளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களா, சரிங்களா? அப்ப அதுக்கு அடுத்து இது வந்து செய்வினை. செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லும் பொழுது செயற்பாட்டு வினைக்கு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆள் வேற்றுமை உருபு. யாரால் இந்த மாதிரி, அவரால் குமாரால் மரம் நடப்பட்டது. அப்பனா ஆள் வேற்றுமை இருக்கும், அதுக்கப்புறம் செயற்பாட்டு பொருள் இருக்கும். அப்பனா குமார் ஆள், ஆள் வேற்றுமை உருபு, மரம் நடப்பட்டது, முடிஞ்சிருச்சா? அப்ப இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அப்ப இது மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னொரு வீடியோடு நாளை சந்திப்போம்.